வில்லன். அதான் சொல்லல, இப்போ 2018க்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் வராங்க, 2-3 வருஷமா இந்த படத்தை தூக்கி சுற்றி வந்து யாரும் எவனே தெரியல. கேரக்டர் யாருன்னா எல்லாரும் ஃபேமஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. எனக்கு எதுவும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. சூரரை போட்டுற மாதிரி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் டேரக்டர் மேலாம் நம்பிக்கை இல்லை. டேரக்டர் ரியல் கட்டியே ஜெயிக்க வச்சிருங்க படத்தை. ஸ்டார் மூவியோட ட்ரெய்லர் போட போகிறோம். வந்து கவின் ஹீரோவாக வச்சுருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் டைரக்டர் வருது. கேரக்டர் யாருன்னா எல்லாரும் ஃபேமஸ்லாம் இல்லை. முன்னாடி வந்து பேஆர் பிரேமராஜ் வந்து படம் எடுத்துனாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. எதுவும் எந்த படமும் எடுக்கலை. ஸோ அவங்க இப்போ ட்ரெய்லருக்குள்ளே போகணும். ட்ரெய்லர் பார்ப்போம் நம்ம. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியார் மீசையை காணும். நீ நடிக்கிற நடிப்புல பார்க்கறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். கெட்டப் பாடு, கெட்டப்னா மீசை வேணும்ல பாரதியாருக்கு. ஜெயிச்சுக்கணும். 70 71 70 71 இதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஃபோன் நம்பரா ஒரு போன மாட்டேன். அப்படியே பயங்கரமா அடி கொடுத்தீங்களே பிச்சுட்டாங்க. டேய் மனசுல என்ன பிளே ஹீரோ நோட்டா எதுக்குடி ராஜா அமெரிக்கன் வந்துட்டே இருக்க? அது ராஜா மாதிரி வருவேன். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கேன். ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்கீங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாமல் ஏதோ ஜெமினி கணேசன் ஒரு படம் வச்சுருக்கேன். அது அதில் அதில் ஒரு ஹீரோ. உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யுன்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார். நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடி சிங்கமாக நடிச்சுப்பேன். வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவனை விட்டுட்டு போயிட்டான். என்னடா ஆச்சு? என்கிட்ட காசு இல்லைம்மா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒன்று பிடிச்சி இருக்கதான் செய்யும். நாம தான் அதை உதச்சி தள்ளிட்டு மேலே வரணும். இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்படி நடிப்பான் தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாட்டா இந்த மூஞ்சை நீங்க பாப்பீங்கடா. சரி, வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். இவன் ஜெயிக்கவே மாட்டான். வயது முதிர்ந்த போதிலும் வழிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் ஒரு லேடி கிட்ட வரணும்னா வாழ்த்தற்பதை முதல்ல வேற யாரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. படம் பார்க்கலாம் தெரியும். எனக்கு எதுவும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. நான் நிறைய டைலாக்ஸ் வந்து ரியல் லைஃப்ல நம்ம அனுபவிச்சிருப்போம். கேரக்டரோட ஜர்னி தான் சூரரை போட்டுற மாதிரி. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஜெயிக்கலடா யோசிச்சு பாரு. படத்துல கிளைமேக்ஸ் வந்து ஜெயிக்காமே போயிட்டானா அப்படிதான் முடிக்கிறப்பல தான் படம் இருக்க போகுது. அப்புறம் ஹோப்பே இல்லாம இது எல்லாம் ஒருத்தவங்க ஹோப்பே இருக்கக்கூடாது லைஃப்ல. ஆமாம், அப்போனே காமிச்சாங்க. அப்படிதான் நான் முடிக்க போறாங்க. மேபி தான் நான் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிதான். நான் படம் ஃபுல்லாக ட்ராமா தான். சூரரை போட்டுல ஃபுல்லா பிட்ரேல் தான். கிளைமேக்ஸ்ல தான் ஒரு ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியும். உங்களுக்கு ஒளிவட்டமே தெரிஞ்சிடக்கூடாது. ஒளிவட்டம் இல்லைன்னா லவ்ல ஜெயிக்கிறான், அவ்வளோதான். லவ்ல எங்கடா ஜெயிக்கிறா? அதான் ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுன்றாங்க. இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, கவினோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸ்டாண்டர்டா ஒரு ஜேர்னி இருக்கு. டைரக்டர் மேலாம் நம்பிக்கை இல்லை. யார் பிரேமம்க்கு அது நல்லா தான் இருக்கும். நான் பார்க்கல அந்த படம். நீ பார்க்கல? நான் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பரவாயில்ல. தெரியும் அப்ப இருந்தே யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக். ஏன்னா இந்த படத்துல ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லைல்ல. டோட்டலா எதுவுமே இம்பாக்ட் இல்லை. பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்லைட் ஃபுல்லா இங்கே நெகட்டிவ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கு. அதாவது படம் ஒன்று ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மாற்றேன். ஓகே, ட்ரெய்லர்ல சக்ஸஸ் ஆகாது, படம் சக்ஸஸ் ஆகுங்க. ஒரு சில படம் ட்ரெய்லரே நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு ஹோப்பே இல்லாம இருக்காங்க. நீ வேணா பாரு, என்னைய மாதிரியே யோசிக்கிற ஒரு ஆள் கீழே கமெண்ட். டைரக்டர் ரியல் கட்டியே ஜெயிக்க வச்சிருங்க படத்தை. இல்ல அதான் படம் ஒருவேளை ஹோப் கொடுக்கலாம். படம்னா மினிமம் 3 hours வந்துடும் நினைக்கிறேன். 245 minutes அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமாலாம் பெரிய
ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ட்ராமா எடுத்தால் தானே நல்லா இருக்கும். இதை வந்து நீ த்ரில்லராக எடுக்க முடியுதா? இது ஏற்கனவே 2 பேரை விட கை மாறி வந்த படம். பவன் கல்யாணா ஹரிஷ் கல்யாணம் சாரி ஏதோ ஒன்று பவன் கல்யாணம் ஹரிஷ் கல்யாணம். சாரி நீ இங்கிலீஷ் படமா பார்த்து தமிழ் படம் ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. பவன் கல்யாணம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார். இந்த பார்க்கிங் படம் ஹரிஷ் கல்யாணம் அதை பார்த்தா என்ன பண்ணுவோம். ஆக்சுவலா இந்த டேரக்டருக்கு இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அடுத்து தனுஷோட படம் பண்றது ரெடியா இருக்காப்ல. அப்படியா? இது வேறையா? ட்ரெய்லர் நல்லா இருக்கு. நாங்கள் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றோம். சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஸ்டார் மூவியோட ட்ரெய்லர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு அருமையான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பை பை. ட்ரோஜன்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிட்டி போகங்கர் யார் தெரியுமா? நீ சொன்ன படத்தில் நடிச்சவங்க ஜெமினி கணேசனும் சொல்லி ராஜனும். அதான் படம். இந்த ஹீரோயின் எனக்கு பிடிக்கும்டா. ஆக்சுவலா நான் வந்து ஹிந்தி போயிட்டாங்க அவங்க. இது சீரிஸ் தானா? நான் பார்த்துட்டேன். இது எல்லா பசங்களும் பார்த்துருப்பாங்க இந்த சீரீஸ். ஸோ பார்த்த மாதிரி 2 சீசன் வந்துருச்சு. 3rd சீசன் எப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ளீஸ் எங்களுக்கு வந்து அப்டேட் கொடுங்க.